நீங்கள் விரும்புகிறீர்களா? மக்கள் உங்களை விட்டு பிரியவே முடியாமல் போக வேண்டும் என்று உங்களுடன் அமர்வது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான பழக்கமாக இருக்க வேண்டும். மேலும், வீட்டிற்குச் சென்ற பிறகும் உங்கள் எண்ணங்கள் அவர்களின் மனதில் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால், இந்த காணொளி உங்களுக்குமானது. நான் உங்களுக்கு 10 சக்தி வாய்ந்த உத்திகளைப் பற்றி சொல்லப் போகிறேன். அவற்றை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் யாரும் உங்களை சாதாரணமாக நினைக்க மாட்டார்கள். மக்கள் உங்களை கௌரவிக்கத் தொடங்குவார்கள் என்பதும் மட்டும் அல்லாமல், நீங்கள் அவர்களுக்கு ஒரு பழக்கமாக மாறுவீர்கள். உங்களை அவர்கள் தவிர்க்கவே முடியாது. இன்று நான் உங்களுக்கு ஒரு கலையை கற்றுக் கொடுக்கப் போகிறேன். இது மக்களின் இதயங்களிலும் உங்களுக்கென்று ஒரு இடத்தை பிடித்துத் தருவது மட்டும் அல்லாமல், உங்களுக்கு ஒரு ஆழ்மையையும் அளிக்கும். இதன் மூலம் மக்கள் உங்களுக்கு முன்னால் தங்கள் உண்மையான இயல்பை மறைத்து உங்களை பாராட்டவும் தங்களை மேம்படுத்திக் காட்டவும் எல்லா முயற்சிகளையும் செய்வார்கள். சாணகியர் கூறியது போல், மனிதனின் தாக்கம் அவனது ஆழ்மையும் மற்றும் நடத்தையில் உள்ளது, வெறும் அவனது தோற்றத்தில் அல்ல. இந்த எண்ணத்தை புரிந்து கொள்ளுங்கள். மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் இடம் பிடிக்க நீங்கள் உங்களை காண்பிக்கும் நபராக மட்டுமே இருக்கக்கூடாது. மாறாக, மற்றவர்களின் எண்ணங்களை படிக்கக்கூடியவராகவும், உங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அவர்களின் மனதை கவரக்கூடியவராகவும் மாற வேண்டும். இதுவே சாணகியரின் தந்திரம். மனதை கவருவது, மனதை தன்னுடன் இணைத்துக் கொள்வது. இன்று இந்த காணொளியில் நீங்கள் ஒரு நபராக மாறுவதற்கான இரகசியங்களை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். உங்களை விட்டு விலகியிருக்க விரும்பினாலும், உங்களை நோக்கி வருவதை தடுக்க முடியாத ஒருவராக நீங்கள் மாறுவீர்கள். இங்கேதான் உண்மையான மந்திரம் உள்ளது. மக்களின் இதயங்களில் உங்கள் பிம்பத்தை நீங்கள் ஆழமாக பதித்து விடுவீர்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும், வீட்டிலோ வெளியிலோ உங்கள் எண்ணங்கள் அவர்களை விட்டு விலகாது. அவர்கள் உங்களைப் பற்றி தொடர்ந்து சிந்திப்பார்கள், பேசுவார்கள், உங்களுடன் பிணைப்பை உணர்வார்கள். ஆகவே நீங்கள் உண்மையிலேயே அனைவராலும் விரும்பப்படும், மறக்க முடியாத பேச்சுகளைக் கொண்ட மற்றும் ஒருவித கவர்ச்சியைக் கொண்டிருக்கும் ஒருவராக மாற விரும்பினால், இந்த காணொளியை இறுதி வரை பார்ப்பது மிகவும் அவசியம். ஏனெனில், அரைகுறையான தகவல் உங்களை அரைகுறை மனிதனாக்கக்கூடும். இன்று மக்களை உங்களுக்கு அடிமையாக்க உதவும் ஒவ்வொரு வழியையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நீங்கள் கவனத்துடன் புரிந்து கொண்டால், யாரும் உங்களை சாதாரணமாக நினைக்க முடியாதென்று நம்புங்கள். நீங்கள் ஒரு பழக்கமாக மாறுவர், அதுவும் ஒரு போதை பழக்கத்தைப் போல. வருங்கள் தொடங்குவோம். உத்தி 1: அதிகமாக கிடைப்பவராக இருக்காதீர். குறைவாக இருங்கள், அப்போதே முக்கியமானவராக தெரிவீர்கள். கிடைக்க எளிதாக இல்லாத விஷயங்களின்பால் மக்கள் எப்போதும் அதிகமாக இருக்கப்படுகிறார்கள். வெளிமதிப்புள்ள வரையறுக்கப்பட்ட அனைவருக்கும் எளிதில் கிடைக்காத விஷயங்களுக்குத்தான் எப்போதும் அதிக தேவை இருக்கும். இதுவே மனித மனதின் மிகப்பெரிய தந்திரம். மேலும் ஆச்சாரிய சாணகியரும் தனது தந்திரங்களில் இதை பலமுறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சாணகியர் கூறுகிறார், அல்பஸ்ய ஹித்தோர் பகோ விவாதா, அதாவது எந்த ஒரு பொருள் குறைவாக இருக்கிறதோ அதற்காகத்தான் அதிகமாக போட்டியிருக்கும். ஏனெனில் அனைவரும் அதை பெற விரும்புகிறார்கள். நீங்கள் மக்களின் வாழ்க்கையில் வரையறுக்கப்பட்ட அளவில் மட்டும் இருந்தால், நீங்கள் மீண்டும் மீண்டும் சந்திக்கவில்லை என்றால், மக்கள் உங்கள் முக்கியத்துவத்தை உணர்வார்கள். மக்களுக்கு உங்கள் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆனால் ஒரு போதை பழக்கம் போல. பழக்கம் என்பது சொல்லாமல் கொல்லாமல் உருவது. ஆனால் போதை பழக்கம் என்பது நீங்கள் இல்லாமல் மக்கள் முழுமையற்றதாக உணர்வு. இது எப்படி நடக்கும் என்றால், நீங்கள் மீண்டும் மீண்டும் வராமல் சரியான நேரத்தில் மட்டும் வந்தால். சில சமயங்களில் நெருங்கி செல்லுங்கள், சில சமயங்களில் விலகியிருங்கள். எதிராளியை குழப்பத்தில் வையுங்கள். இது மனித மூளை. மேலும் மூளை எப்போதுமே தன்னை எப்போதும் புரியாத விஷயங்களை பிடித்து வைத்துக் கொள்ளும். தன்னை சிந்திக்க தூண்டும் விஷயங்களை ஏது பற்றிக் கொள்ளும். நீங்கள் மக்களின் சிந்தனையின் ஒரு பகுதியாகிவிட்டால்,
நீங்கள் விளையாட்டை வென்றுவிட்டீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். சாணக்கிய நீதி மேலும் கூறுகிறது, யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சாஸ்திரம் தஸ்ய கரோதிகிம். இதன் பொருள், ஒரு நபரிடம் தன் சொந்த புத்திசாலித்தனம் இல்லை என்றால் உலகின் எல்லா அறிவும் அவனுக்கு பயன்படிக்காது. அதனால் இந்த விளையாட்டில் வெற்றி பெற நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மதிப்பை அறிவு கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை மலிவானவராக ஆக்கினால் மக்கள் உங்களை மலிவாகவே நினைப்பார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் இருப்பை அரிதானதாக ஆக்கினால் மக்கள் உங்களை இழக்க பயப்படுவார்கள். பாருங்கள், எல்லா நேரமும் கிடைக்கும் எந்த ஒரு பொருளின் முக்கியத்துவமும் மெல்ல மெல்ல குறைந்துவிடும். அதேபோல் எல்லா இடங்களிலும் இருக்கும், எல்லா நேரமும் இணைப்பில் இருக்கும் எல்லாவற்றிலும் தலையிடும் நபரை மக்கள் புறக்கணிக்கத் தொடங்குவார்கள். ஆனால் எப்போதாவது தோன்றும், எப்போதாவது மறையும், ஒவ்வொரு முறையும் புதிய சிந்தனையுடன் வெளிவரும் நபர் மெதுவாக அனைவரின் கவனமையமாக மாறுகிறார். எந்த ஒரு குழுவிலும் பார்த்தால், யார் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறாரோ, யார் குறைவாக பேசுகிறாரோ, ஆனால் சரியான நேரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயத்தை பேசுகிறாரோ, அவனே மக்களின் கவனத்தை ஈர்க்கிறார். அவனே ஈர்ப்பின் மையமாகிறார். நீங்கள் அதுவாக மாறுங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரே விஷயங்கள், ஒரே எதிர்வினைகள், ஒரே நடத்தையாகியவற்றை கொடுக்காதீர்கள். ஒரு மர்மமாக இருங்கள். முன்கூட்டியே கணிக்கக்கூடியவராக இருக்காதீர்கள். ஏனெனில் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய விஷயங்கள் சலிப்பு ஏற்படுத்தும். மேலும் இந்த விளையாட்டில் மக்களை சலிப்படையே செய்வதை விட பெரிய பாவம் வேறில்லை. ஆர்வம் காட்டுங்கள், ஆனால் சலிப்பூட்டுபவராக இருக்காதீர்கள். மக்கள் மீது ஆர்வம் கொள்வுங்கள், ஆனால் உங்கள் மதிப்பையே இழக்கும் அளவுக்கு அதிக ஈடுபாடு கொள்ளாதீர்கள். நீங்கள் எளிதில் கிடைக்காதவர் என்று அவர்கள் உணரும்போதுதான் அவர்கள் உங்களை கௌரவிப்பார்கள். இதுவே மனித உளவியல். மேலும் சாணக்கிய நீதியின் அடித்தளமும் இதுவே. உத்தி 2, குனிந்து பார்க்காமல் கண்களை நேராக பார்த்து பேசுங்கள். நீங்கள் எதிராளியுடன் பேசும்போது அவரது கண்களை பார்த்து பேசக் கற்றுக்கொள்ளுங்கள். இது வெறும் ஆத்ம விசுவாசத்தை மட்டும் காட்டுவதில்லை. இது நீங்கள் தயங்கி நிற்கக்கூடியவர் அல்ல என்ற செய்தியை அனுப்புகிறது. நீங்கள் நம்பக்கூடிய நபர் என்று அவர்களுக்கு உணர்த்துகிறது. சாணகியர் கூறுகிறார், விசுவாசம் வினான மித்ரம் பவதி. அதாவது, நம்பிக்கை இல்லாமல் எந்த உறவும் ஆழமாகாது. எதிராளி உங்கள் கண்களை பார்த்து, ஏனென்றால் நீங்கள் உங்கள் மீது, உங்கள் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று உணரும்போதுதான் நம்பிக்கை அங்கிருந்து தொடங்குகிறது. உங்களை பார்த்து மக்கள் நான் ஏன் இவரைப் போல் இருக்கக்கூடாது என்று சிந்திக்கும் வகையில் உங்கள் ஆளுமை இருக்க வேண்டும். மக்கள் உங்களிடம் இல்லாத விஷயங்களை உங்களிடம் காணும்போதுதான் அவர்கள் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள். உங்கள் போல் ஆவதில் ஏதோ சக்தி இருக்கிறது, ஏதோ சிறப்பு இருக்கிறது என்று அவர்கள் உணருவார்கள். இதுதான் அந்த புள்ளி எங்கிருந்து போதை பழக்கம் தொடங்குகிறது. அவர்கள் உங்களை பார்த்து தங்களை சிறியவர்களாக உணர்ந்து பிறகு உங்களைப் போல் இருக்க முயற்சிக்கிறார்கள். எனவே உங்களை தனித்துவமானவராக ஆக்குவது அவசியம். மக்கள் உங்களை பார்த்து படியெடுக்கும் தொடங்க வேண்டும். தனித்துவமானவர் என்றால் ஒரே மாதிரியாக இல்லாதவர். ஒருவர் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான விஷயங்களை பேசினால், ஒரே மாதிரியான நடத்தையில் இருந்தால் மக்கள் அவரை புரிந்து கொள்வார்கள். பிறகு அவர் மீது ஆர்வம் காட்டுவதை நிறுத்திவிடுவார்கள். ஆனால் ஒரு சமயம் நீங்கள் அதிகம் பேசிவிட்டு திடீரென்று மௌனமாகிவிட்டால் மக்கள் என்னாயிற்று என்று சிந்திக்கத் தொடங்குவார்கள். நேற்று வரை மிகவும் நட்பாக இருந்தாரே, இன்று ஏன் அமைதியாக இருக்கிறார்? இந்த குழப்பந்தான், இந்த கணிக்க முடியாத தன்மைதான் மக்களை ஈர்க்கிறது. சாணகியர் கூறுகிறார், கோபனீய ரக்ஷேத் பிரயத்தனே. அதாவது, உங்கள் நோக்கங்களையும் உங்கள் நடவடிக்கைகளையும் உங்கள் சிந்தனையையும் ஒருபோதும் முழுமையாக வெளிப்படுத்தாதீர்கள். மக்கள் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத போதுதான் அவர்கள் உங்களைப் பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கும் மனையழுவைதான் மெதுவாக
அவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கிறது. மக்கள் உங்களைப் போல் மாற முயற்சிக்கும்போது, நீங்கள் அவர்களின் சிந்தனைக்குள் நுழைந்துவிட்டீர்கள் என்று புரிந்து கொள்வங்கள். உத்தி 3 சில சமயங்களில் ஒரு பழக்கமாக மாறும்படி நெருங்கி வாருங்கள். பிறகு திடீரென்று விலகிச் செல்லுங்கள். அதனால் மக்கள் நீங்கள் இல்லாமல் முழுமையற்றதாக உணருவார்கள். சில சமயங்களில் நீங்கள் மக்களின் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயங்களின் ஒரு பகுதி போல, எல்லா பேசுகளில், எல்லா முடிவுகளிலும், எல்லா திருப்பங்களிலும் உங்கள் பெயர், உங்கள் சிந்தனை, உங்கள் இருப்பு இருப்பது போல புகுந்துவிட வேண்டும். சில நாட்கள் அப்படி செலவிடுங்கள். எதிராளி இந்த நபர் என் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கம் என்று நினைக்கட்டும். ஆனால் பிறகு திடீரென்று மறைந்து விடுங்கள். சற்றும் எதிர்பாராத விதமாக தொடர்பை தொண்டிட்டுக் கொள்ளுங்கள். எதிராளி என்னாயிற்று? எங்கே போனார்? நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா என்று சிந்திக்கட்டும். இந்த சிந்தனைதான், இந்த மனச்சுழற்சிதான் ஒரு நபரை உங்கள் பக்கம் ஈர்க்கிறது. நீங்கள் எதுவும் சொல்லாமல் விலகிச் செல்லும்போது, எதிராளி உங்களைப் பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறார். சிந்திக்கும் இந்த பழக்கம் மெதுவாக போதைக்குரியதாகி விடுகிறது. சாணக்கியர் கூறுகிறார், சத்ருஷுமித்த ரூபேண வர்த்ததி, துஷ்டவத்தான வித்தியச் சந்தேகம, புத்திமான், தூரதர்ஷி, சைதன் பொருள் வெளிப்படையாக நண்பர்களாக தெரியும். ஆனால் உள்ளுக்குள் தந்திரமானவர்களாக இருப்பவர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும். எதிராளிக்கு உங்கள் நோக்கம் தெரியக்கூடாது. நீங்கள் திடீரென்று விலகிச் செல்லும்போது, ஏன் அப்படிச் செய்தீர்கள் என்று அவருக்கு புரியாமல் போய்விடும். மேலும் ஒரு விஷயத்தை ஒரு நபர் புரிந்து கொள்ள முடியாவிட்டால், அவர் அதைப் பற்றி அதிகம் சிந்திக்கிறார். ஆனால் இந்த உத்தி நீங்கள் முதலிலே ஆழமான பிழைப்பை உருவாக்கியிருந்தால் மட்டுமே வேலை செய்யும். முதலிலே எதிராளியின் வாழ்க்கையில் முழு ஆர்வம் காட்டுங்கள். அவரது ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு மனநிலை, ஒவ்வொரு விருப்பு வெறுப்பையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நபர் என்னைப் போலவே நன்றாக புரிந்து கொள்கிறார் என்று அவர் உணரட்டும். இந்த உறவு உருவான பிறகுதான் அதை பாதியிலேயே துண்டிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் தாக்கம் இருக்கும். அதன் பிறகு நீங்கள் திடீர்ந்து மறைந்து போனால், எந்த காரணமும் சொல்லாமல் இருந்தால், எதிராளி உங்கள் ஒவ்வொரு செயலையும் நுண்ணோக்கியால் பார்க்கார். நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா? ஏன் மாறினார் என்று அவர் நினைப்பார். மேலும் இந்த கேள்விகள்தான் அவரை உங்கள் பற்றி சிந்திக்கத் தூண்டும். இப்போது கவனியுங்கள், அவர் உங்கள் மீது சந்தேகம் கொண்டாலும், கோபப்பட்டாலும் அல்லது கவலைப்பட்டாலும், அவர் மனதில் நீங்கள் மட்டுமே இருப்பீர்கள். இதுதான் உண்மையான கவர்ச்சி. மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அவ்வளவு முக்கியமல்ல. ஆனால் அவர்கள் உங்களைப் பற்றி தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். உத்தி 4 மக்களை சிந்திக்கத் தூண்டும். அவர்களுக்கு தேவையாகும் ஒன்று உங்களிடம் இருப்பது போல காட்டுங்கள். மக்களை எப்போதும் கற்பனை மண்டலத்தில் வையுங்கள். உங்களிடம் என்ன இருக்கிறது என்று நேரடியாகச் சொல்லாதீர்கள். ஆனால் உங்களிடம் ஏதோ சிறப்பானது, மிகவும் முக்கியமானது, அதுவும் அவர்களுக்காக இருக்கிறது என்ற உணர்வு ஏற்படுத்துங்கள். மனிதன் சுயநலவாதி. இது தவறானதல்ல. இது இயற்கையானது. ஒவ்வொருவரும் தங்கள் தேவைக்கான ஒன்றை பெற விரும்புகிறார்கள். மேலும் உங்களிடம் அவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் சைகைகள் மூலம் எதிராளிக்கு காட்டும்போது, அவர் தானாகவே உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவார். அவர் உங்களை தொடர்ந்து உங்கள் விருப்பப்படி சிந்திக்கும் நடக்கும் தொடங்குவார். இதுவே உண்மையான விளையாட்டு. மனதின் மீதான ஆதிக்கை. சாணக்கியர் கூறுகிறார், பிரசன்ன முக புத்தி நீ கூட மதர், நிச்சயவதான புத்தி பிரதர்சன் நீயே. அதாவது உங்கள் சிந்தனைகளையும் திட்டங்களையும் ஒருபோதும் முழுமையாக வெளிப்படுத்தாதீர்கள். ஆனால் உங்களிடம் தீர்வு இருக்கிறது என்று எதிராளி உணரட்டும். ஒரு சிறந்த வாழ்க்கையின் நம்பிக்கை அளிக்கும் நபரின்பால் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். இவரது வாழ்க்கை எவ்வளவு சரியானதாக தெரிகிறது என்று உங்களை பார்த்து மக்கள் சிந்திக்கும் வகையில் உங்கள் ஆழமையை உருவாக்குங்கள். உங்களிடம் வளர்ச்சி, நேர்மறை, அழகு,
செல்வம் அல்லது மனநிலை எல்லாம் இருப்பது போல காட்டுங்கள். உங்களை பார்த்து எதிராளி, என் வாழ்க்கையும் இவரைப் போல் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கட்டும். அதுவே போதை தொடங்கும் தருணம். ஏனெனில் ஒரு நபர் தன் வாழ்க்கையை விட சிறந்ததாக தோன்றும் விஷயத்திற்கு தான் அடிமையாகிறான். உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மனநிலை, உங்கள் நடத்தை அனைத்தும் மக்களை கவர்ந்தெடுக்கும் விதத்தில் இருக்க வேண்டும். இது வெளிவேஷம் அல்ல, இது வெளிப்படுத்துதலாக இருக்க வேண்டும். மக்கள் உங்களை ஒரு பார்வையாக பார்க்கும் விதத்தில் நீங்கள் உங்களை காட்ட வேண்டும். நான் இவரைப் போல் மாறினால் என் வாழ்க்கையும் அப்படியே இருக்கும். இந்த சிந்தனை ஒரு நபரின் மனதில் பதிந்தவுடன் அவர் உங்கள் விருப்பப்படி நடக்க ஆரம்பித்து விடுவார். உங்கள் பேச்சை கேட்பார். உங்கள் வார்த்தையை மதித்து நடப்பார். மேலும் உங்களை சாதாரணமாக நினைக்கும் தைரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார். ஏனெனில் இப்போது அவர் உங்களை ஒரு நபராக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு கருத்தாக பார்க்கத் தொடங்குவார். உத்தி 5. உங்கள் உதவியையும் திறமையையும் குறைவாக வைத்திருங்கள். அப்போதே உண்மையான மதிப்பு மிக்கவராக மாறுவீர்கள். உங்கள் திறமையையும் உதவியையும் மக்களின் வாழ்க்கையில் குறைவாக வைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதிகமாக கொடுப்பது அல்லது மீண்டும் உதவுவது உங்கள் மதிப்பை குறைக்கிறது. உண்மையில் உலகில் பெரும்பாலான மக்கள் உங்கள் உதவரத்தை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் உங்களை நன்றியுள்ளவர்களாக அல்ல, மாறாக முட்டாளாகவே நினைக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் உதவுவதால் உங்கள் பிம்பம் மேம்படு என்று நீங்கள் நினைத்தால் ஒரு பெரிய மாயை. பெரும்பாலான மக்கள் நீங்கள் தொடர்ந்து உதவி கொண்டிருப்பதை காணும்போது இவர்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரச்சனை வரும்போது இவர்கள் வருவார் என்று நினைக்கத் தொடங்குவார்கள். சாணகியர் இந்த விஷயத்தை பல இடங்களில் தெளிவாகச் சொல்லியிருக்கிறார். அவர் எழுதியுள்ளார், உங்கள் சக்தியையும் வளங்களையும் புத்திசாலித்தனமாக பகிர்ந்தளிக்கவும். தொடர்ந்து கொடுப்பதால் அவை பலவீனமடைகின்றன. இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் உங்கள் சக்தியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் மக்கள் உங்களுக்கு அதிக மரியாதை கொடுப்பார்கள். ஏனெனில் மக்கள் குறைவாக, சிறப்பாக மற்றும் தேவையான நபர்க்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் உதவினால் மக்கள் அதை உங்கள் கட்டாயமாகவே நினைப்பார்கள். மெல்ல மெல்ல உங்களை சாதாரணமாக நினைக்கத் தொடங்குவார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் உதவியை குறைவாக வைத்திருந்தால் மக்கள் உங்கள் உதவியின் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படும்போது மட்டுமே அவர்கள் உங்களை நினைப்பார்கள். நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான மரியாதை ஒரு மர்மம் மற்றும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் நபர்க்குத்தான் கிடைக்கும். அவர் எல்லா நேரமும் கிடைப்பதில்லை. ஆனால் அவர் இருக்கும்போது அவர் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். இதுவே நீங்கள் மக்களின் போதை பழக்கமாக மாறக்கூடிய கொள்கை. அவர்கள் உங்களை சாதாரணமாக நினைக்க துணிய மாட்டார்கள். ஏனெனில் உங்கள் உதவி வரையறுக்கப்பட்டது மற்றும் சிறப்பானது என்பது அவர்கள் அறிவார்கள். உத்தி 6. உங்கள் அடையாளத்தை உருவாக்குங்கள். பேசுவது முதல் நடப்பது வரை எல்லாவற்றிலும் உங்கள் பாணியை வைத்திருக்குங்கள். உங்கள் பேச்சுத் திறனில் ஒரு சிறப்பு கவனம் செலுத்துங்கள். பேசுவது மட்டும் போதாது, மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமான ஒரு பாணியை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்கள் நடக்குவிதம், நீங்கள் அமர்ந்திருக்கும் மனப்பான்மை, நீங்கள் பார்க்கும் அணுகுமுறை, ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு தனி தாக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் அல்லது ஒருவருடன் கைகுலுக்கினாலும் உங்கள் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும். எதிராளியின் மனதில் பதியும் ஒரு விஷயம். மக்கள் உங்களுடன் இருக்கும்போது உங்கள் பேசும் விதத்தை, உங்கள் சிரிக்கும் விதத்தை பார்வையிடட்டும். அவர்கள் உங்களைப் போல மாற விரும்ப வேண்டும். இந்த தனித்துவமான பாணிதான் உங்கள் ஆளுமையை மிகவும் பலப்படுத்தும். மக்கள் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவர். சாணக்கியர் கூறுகிறார், அபரதிம வியக்தித்வமேவ சர்வம் மகத்வம். அதாவது தனித்துவமான ஆளுமையை மிகப்பெரிய மூலதனம். தன்னை வித்தியாசமாக ஆகுபவரே மக்களின் இதயங்களை ஆள்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் உங்கள் தனித்துவமான அடையாளத்தை உருவாக்க வேண்டும்.
மக்கள் படியெடுக்க விரும்பும் ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஏனெனில், தனித்துவமான அடையாளமும் ஆளுமையும் கொண்டவர்களுடன் இயல்பாகவே மக்கள் இணைய விரும்புகிறார்கள். உங்கள் பேசும் விதம், உங்கள் மனப்பான்மை, உங்கள் உடல் மொழி அனைத்தும் ஒரே மாதிரியாகவும் சலிப்புற்றுவதாகவும் இருந்தால் மக்கள் உங்களை விரைவில் புறக்கணித்து விடுவர். ஆனால் நீங்கள் அவர்களை கவர்ந்திழுக்கும் ஒன்றை செய்தால், அவர்களை சிந்திக்கத் தூண்டும் ஒன்றை செய்தால், ஆஹா, இந்த நபர் வித்தியாசமானவர், நான் இவரைப் போல மாற விரும்புகிறேன் என்று நினைக்க வைக்கும்போது, அதுவே மக்கள் உங்களை சாதாரணமாக நினைப்பதை நிறுத்தி உங்கள் ரசிகர்களாக மாறும் நேரம். எனவே உங்கள் ஆளுமையில் அந்த ஒளியையும் தனித்துவத்தையும் கொண்டு வருங்கள். மக்கள் உங்களை தவறவிடாமல் இருக்க வேண்டும். பேசுங்கள், நடங்கள் மற்றும் பழகுங்கள். மக்கள் உங்கள் பாணியால் கவரப்படட்டும். இதுதான் உண்மையான கலை. உங்களை ஒரு வர்த்தக முற்றையாக நிலைநிறுத்தும் கலை. 107. உங்கள் முன்னுரிமைகளை நீங்கள் உருவாக்குங்கள். மேலும் மக்களின் கவலையை விடுங்கள். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் வராததாலோ அல்லது சந்திக்காததாலோ எதிராளி வருத்தப்படுவாரோ என்று நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஒவ்வொரு முறையும் பதிலளிப்பது உங்கள் மரியாதையை அதிகரிக்கும் என்று நினைக்கும் தவறைச் செய்யாதீர்கள். உண்மையில் நீங்கள் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் ஆஜராகிவிட்டால், எதிராளி உங்களை சாதாரணமாக நினைக்கத் தொடங்குவார். சாணகியர் கூறியது, யார் தங்கள் எல்லைகளை நிர்ணயிக்கிறார்களோ அவர்களே மற்றவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியவருக்கு எந்த மதிப்பும் இல்லை. நீங்கள் ஒருவருக்கு நீங்கள் முக்கியமானவர் என்று உணர்த்தும்போது, ஆனால் அதைவிட உங்களுக்கு வேறு வேலைகள் உள்ளன என்று உணர்த்தும்போது, இந்த விஷயம் எதிராளியின் இதயத்திலும் மனதிலும் ஆழமாக பதிந்து விடுகிறது. எதிராளி சிந்திக்கத் தொடங்குவார். இவர் வரவில்லை என்றால், இவர் தன் வாழ்க்கையில் ஏதோ பெரியதைச் செய்கிறார். தனக்காக ஏதோ முக்கியமான வேலை செய்கிறார். இந்த சிந்தனையால்தான் அவர் உங்கள் பின்னால் வருகிறார். ஏனெனில் அவர் உங்களுக்காக மிகவும் முக்கியமானவராக மாற விரும்புகிறார். அவரதின் தேவைதான் உங்களைப் பற்றிய அவரது முன்னுரிமையின் பசி. இது அவரை உங்களுக்கே அடிமையாக வழிவகுக்கும். அதன் பிறகு அந்த நபர் உங்களைப் பற்றி சிந்திக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தில் இருக்க விரும்புகிறார். உங்களுக்கு முன்னால் மிகவும் சிறப்பானவராக இருக்க விரும்புகிறார். நீங்கள் அவரை சிறந்தவராக புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு சிறந்த சிகிச்சையை வழங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுதான் உண்மையான சக்தி. உங்கள் இருப்பையும் திறமையையும் மக்களின் வாழ்க்கையில் வரையறுத்துக் கொள்ளுவது. இதனால் உங்கள் மீதான அவர்களின் பசியும் மரியாதையும் இரண்டும் அதிகரிக்கும். கவனத்தில் கொள்ளுங்கள். உலகம் மதிப்புமிக்க நபரின் பின்னால் ஓடுகிறது, வெட்டியாக இருப்பவர் பின்னால் அல்ல. எல்லா நேரமும் கிடைக்கக்கூடிய நபருக்கு யாரும் சிறப்பு மரியாதை கொடுப்பதில்லை. அவர் நேரத்தை கடத்துவதற்காகவே அழைக்கப்படுகிறார். அவருக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஆனால் யார் தன் முன்னுரிமைகளை தான் நிர்ணயிக்கிறாரோ, யார் தன் தொழில் மற்றும் தன் வாழ்க்கைக்காக தனக்கென்று ஒரு மண்டலத்தை உருவாக்குகிறாரோ, அவரே உண்மையான வெற்றியை அடைகிறார். நீங்கள் உங்கள் முன்னுரிமைகளை நிர்ணயிக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் எல்லைகளை உருவாக்கும்போது, மக்கள் உங்களுடன் இருக்கவும், உங்கள் பேச்சை கேட்கவும், உங்கள் கவனத்தை பெறவும் விரும்புவார்கள். மேலும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் கவனம் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் மட்டும் மக்கள் உங்கள் கவனத்தை பெற விரும்புகிறார்கள். இதுவே சாணகியரின் தந்திரம். நீங்கள் உங்கள் மதிப்பை நீங்களே அதிகரிக்கும்போது உலகம் உங்களை மரியாதையுடன் பார்க்கிறது. எனவே உங்கள் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னுரிமைகளை உருவாக்குங்கள், உடைமைகளை உருவாக்குங்கள். மேலும் உங்கள் வாழ்க்கையிலும் சில சிறப்பான விஷயங்கள் உள்ளன என்று மக்களுக்கு உணர்த்துங்கள். பிறகு பாருங்கள், மக்கள் எப்படி உங்களை சாதாரணமாக நினைப்பதை நிறுத்தி உங்கள் பின்னால் பைத்தியமாக மாறுவார்கள் என்று. 108. நீங்கள் விரும்பும் ஒன்றின் பின்னால் செல்வதை நிறுத்துங்கள். மிகவும் குறைந்த வார்த்தைகளில் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பின்னால் வர வேண்டும் என்று
விரும்பும் ஒரு விஷயத்தின் பின்னால் செல்வதை நிறுத்துங்கள். இது மிகவும் எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வழி. சாணக்கியரும் தனது தந்திரங்களில் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். அவர் கூறியது, எளிதில் கிடைக்கும் பொருளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. யார் தன் மதிப்பை அறிந்து தன் முக்கியத்துவத்தை பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையான மரியாதை கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தின் பின்னால் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் எதிராளி அதை உங்கள் தேவையாகவே நினைப்பார், உங்கள் மரியாதையாக அல்ல. மேலும் ஒரு விஷயம் உங்களுக்கே அப்படியே எளிதாகிவிட்டால் நீங்கள் அதை பெற நீங்கள் ஏதேவோ ஓடுகிறீர்கள். அதன் மதிப்பு தானாகவே குறைந்துவிடும். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தின் பின்னால் செல்வதை நிறுத்திவிட்டால் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கும் முயற்சிக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் முக்கியத்துவத்தை, உங்கள் பலத்தை காட்டுகிறீர்கள். அதனால் உங்களை எப்போதும் அந்த நிலையில வைத்துவிடுங்கள். எதிராளி உங்களுக்காக முயற்சி செய்யட்டும், உங்களுக்காக சிந்திக்கட்டும், உங்களுக்காக முயற்சிக்கட்டும். இதுதான் ஒரு நபருக்கு உண்மையான திறமையையும் கவர்ச்சியையும் கொடுக்கும் சக்தி. சாணக்கியர் கூறுகிறார், எங்கே விருப்பத்திற்கு மாறாக சகிப்புத்தன்மை இருக்கிறதோ அங்கே அறிவின் உண்மையான ஒளி தெரியும். அதாவது, நீங்கள் உங்கள் விருப்பங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டு கொண்டு வைத்திருக்கும் பொழுது, நீங்கள் விவேகத்துடன் நடந்து கொள்ளும் பொழுது உங்கள் சக்தி வெளிப்படும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், ஒரு விஷயத்தின் பின்னால் ஓடுவதை நிறுத்துங்கள். அதனால் அந்த விஷயம்தானே உங்கள் பின்னால் வரும். இதுதான் மக்கள் உங்களை சாதாரணமாக நினைப்பதை நிறுத்தி உங்களுக்கு அடிமையாக தொடங்கும் வழி. உத்து 9. தேவையை காட்டாதீர். இல்லையெனில் மக்கள் உங்களை சாதாரணமாக நினைப்பார்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நிறுத்தாமல் ஒருவரின் பின்னால் பிச்சைக்காரரைப் போல ஓடிக்கொண்டிருந்தால் யாரும் உங்களுக்கு உண்மையான மரியாதை கொடுக்க மாட்டார்கள். எதிராளி உங்கள் தேவையையும் அவசியத்தையும் உடனடியாக புரிந்து கொள்வார். இது உடல் மொழி மற்றும் மனப்பான்மையின் விஷயம். இது எந்த ஒரு நபரின் கண்களிலிருந்து, அவரது செயல்களிலிருந்து தெளிவாக தெரியும். ஒரு குழந்தைக்கும் கூட யார் எவ்வளவு தேவைப்படுபவர் என்று புரியும். சாணக்கியரும் தனது சாஸ்திரங்களில் கூறியுள்ளார், யார் தன் முக்கியத்துவத்தை குறைக்கிறாரோ அவரை மக்கள் பலவீனமானவராக நினைக்கிறார்கள். மேலும் அவர் உண்மையான மரியாதையை இழக்கிறார். நீங்கள் உங்கள் தேவையை இவ்வளவு தெளிவாக காட்டினால் எதிராளி நீங்கள் அவர் இல்லாமல் இருக்க முடியாது என்று புரிந்து கொள்வார். அப்போது அவர் உங்களை சாதாரணமாக நினைப்பார், உங்கள் மதிப்பை குறைப்பார். அதனால் உங்கள் திடமான மனப்பான்மையை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தரத்தை நிர்ணயித்து அதை எப்போதும் பராமரிக்கவும். நீங்கள் உங்களை மக்களின் வாழ்க்கையில் வரையறுத்துக் கொள்ளும்போது, அவர்களின் தேவையை விட உங்களை உயரத்தில் வைக்கும்போது மக்கள் உங்களுக்காக பைத்தியமாகி விடுவார்கள். அவர்கள் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் இல்லாமல் அவர்கள் முழுமையற்றதாக உணருவார்கள். உத்தி 10. முழுமையற்றவராக இருங்கள். அதனால் மக்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் உங்களுக்கென்று ஒரு சிறப்பான இடத்தை பிடிக்க நீங்கள் எப்போதும் முழுவதுமாக வெளிப்படாமல் இருப்பது அவசியம். முழுமை என்பதே உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும். நீங்கள் ஓரளவுக்கு மர்மமானவராகவும் முழுமையற்றவராகவும் இருக்கும்போது மக்கள் உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இந்த குறைபாடுதான் உங்களை இழந்து விடுவோமோ என்ற பயத்தை மக்களின் மனதில் உருவாக்குகிறது. சாணக்கியம் தனது தந்திரங்களில் குறிப்பிட்டுள்ளார், யார் தன் முழுமையான பேச்சுகளையும் உணர்வுகளையும் அனைவரின் முன்னிலையிலும் வைக்கிறாரோ அவரது மதிப்பு குறைந்துவிடுகிறது. அதனால் முழுமையற்றவராக இருப்பது உங்களை கொஞ்சம் வரையறுத்துக் கொள்வது, மேலும் முழுமையான இருப்பு கொடுக்காமல் இருப்பது உங்களை சிறப்பானவராக ஆக்கிறது. மக்கள் உங்களை முழுவதுமாக பெற முடியாத போது அவர்களின் மனதில் உங்களை இழந்து விடுவோமோ என்ற பயம் ஏற்படுகிறது. இந்த பயத்தின் காரணமாக அவர்கள் உங்களுக்காக அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் உங்களை பெற, உங்களை சந்திக்க பைத்தியமாகி விடுவார்கள்.
மனிதன் எப்போதும் முழுமையாக கிடைக்காத விஷயங்களின் பாலிற்கப்படுகிறான். உங்கள் முழுமை இனம் என்பது மக்கள் பெற ஆசைப்படும் ஒரு விஷயத்தைப் போன்றது. சாணக்கியரின் தந்திரம் கூறுகிறது, எந்த பொருள் கிடைக்க அரிதாக இருக்கிறதோ அதன் தேவை அதிகமாக இருக்கும். இந்த கொள்கை தான் மனிதர்களின் உறவுகளுக்கும் பிணைப்புகளுக்கும் பொருந்தும். நீங்கள் எல்லா நேரமும் அனைவரின் முன்னிலையில் வெளிப்படையாக கிடைத்தால், மக்கள் உங்களை சாதாரணமானவராக நினைக்கத் தொடங்குவார்கள். உங்கள் மதிப்பு குறைந்துவிடும். ஆனால் நீங்கள் சில சமயங்களில் உங்களை கொஞ்சம் விலக்கி வைத்திருந்தால், உங்கள் கிடைப்பை குறைத்தால், மக்கள் உங்கள் பின்னால் ஓடுவார்கள், உங்களை நினைப்பார்கள். மேலும் உங்களைப் பற்றிய மக்கள் உங்கள் பின்னால் ஓடுவார்கள், உங்களை நினைப்பார்கள். மேலும் உங்களைப் பற்றிய அதிகம் சிந்திப்பார்கள். எனவே உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் மர்மத்தையும் முழுமையின்மையும் பராமரிக்கவும், நீங்கள் எப்போதும் அவர்களின் முழுவதுமாக இல்லை என்ற கருத்தை மக்களின் இதயங்களில் உருவாக்குங்கள். நீங்கள் ஒரு புதையல் போல் அதை பெற முயற்சி செய்ய வேண்டும். இதுவே உங்களுக்கு தேவைப்படும் மக்களுக்கு உங்களை வெளிமதிப்பற்றவராக ஆக்கும். மேலும் இந்த பயமும் ஆசையும் உருவானதும் மக்கள் தாங்களாகவே உங்கள் பின்னால் வரத் தொடங்குவார்கள். நண்பர்களே, இந்த 10 உத்திகளையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்போதும் யாரும் உங்களை சாதாரணமாக நினைக்க மாட்டார்கள். நீங்கள் ஒரு பழக்கமாக மாறுவீர்கள். அதுவும் போதை பழக்கமாக. வெளிவேஷம் அல்ல, தாக்கத்தைக் காட்டுங்கள். முழுமையற்றவராக இருங்கள். அதனால் மக்கள் உங்களை புரிந்து கொள்ள துடிதுடிப்பார்கள். குறைவாக சந்தியுங்கள். ஆனால் எப்போதும் சந்தித்தாலும் உங்கள் முத்திரையை விட்டுச் செல்லுங்கள். இந்த காணொளி உங்களை புதிதாக சிந்திக்க தூண்டினால் இதை விரும்புங்கள் மற்றும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இப்போது மற்றவர்களின் தேவையாக மாற வேண்டிய நேரம் இது. அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை மற்றவர்களின் தேவையாக இருங்கள்.